அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இல்லத்தில் தாக்குதல் நடந்த செய்திகள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். நாம் கூட ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம். அந்த தாக்குதல் சம்பவம் நடந்து முடிந்ததும் நேற்று இரவு சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க்கில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிடுகிறார். அதிலே அந்த சம்பவம் நடந்தது எப்படி, என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள் அங்கே அரங்கேற்றப்பட்டது, இதன் பின்னால் யார் இருக்கிறார் என்கிற ரீதியில் நிறைய செய்திகளை பேசுகிறார். பேசிவிட்டு அதிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். என்னென்னா, இதற்கு மேல் சவுக்கு மீடியா அதை நாங்கள் தொடரப்போவதில்லை, சவுக்கு மீடியா மூடப்படுகிறது, இனிமேல் காணொலிகள் எதுவுமே நாம் செய்யப்போவதில்லை என்று ரொம்ப வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அப்படி ஒரு முடிவை சவுக்கு சங்கர் அவர்கள் எடுப்பதற்கான காரணமாக அவர் என்ன காரணத்தை சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய தாயின் உயிரை பணயம் வைத்து என்னால் இந்த சவுக்கு மீடியாவை நடத்த முடியாது என்று சொல்கிறார். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து அவர் எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு நபர் தான். அதிலும் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 2 முறை அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது. அவருடைய கை அடித்து உடைக்கப்பட்டது. பல வழக்குகள் இப்போது வரைக்கும் அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் போடப்பட்டு என்னென்ன வகைகளில் என்னென்ன வழிகளில் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபரை குறிவைத்து வேட்டையாட முடியுமோ அந்த அளவிற்கு சவுக்கு சங்கரை தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து குறிவைத்து வேட்டையாடி வருகிறது திமுக அரசு. ஆனால் இதுவரை அவருடைய கை உடைக்கப்பட்ட போது கூட திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய முழக்கங்களை எழுப்பத்தான் செய்தார் சவுக்கு சங்கர். 2 முறை குண்டாஸ் போடப்பட்ட போது கூட அரசுக்கு எதிராக இன்னும் வேகமாக நான் செயல்படுவேன் என்றுதான் செயல்பட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரை முடக்குவதற்கான வழியே தெரியாமல் அவதூறுகளை பரப்பி பார்த்தார்கள், கையை உடைத்து பார்த்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். சவுக்கு சங்கரை தனிப்பட்ட முறையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அவர் மீது என்ன மாதிரியான அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எல்லாம் ஏவ முடியுமோ எல்லாவற்றையும் செய்து வீழ்ந்து போன திமுக அரசு இப்போதான் தான் என்ன நோக்கத்திற்காக சவுக்கு சங்கரை குறிவைக்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைந்திருக்கிறது, அந்த நோக்கத்தை எட்டி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சவுக்கு சங்கர் பேசவே கூடாது, இதுதான் திமுகவுடைய ஒரே நோக்கம். சவுக்கு சங்கர் பேசினால் தானே பிரச்சனை, பேசாமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அவரை தூக்கி உள்ள வைக்கணும். அதற்காகத்தான் சிறை. அதை தாண்டியும் அவர் பேசினார் என்றால் நேற்று நடந்தது இல்லையா, இதை போன்ற ஒரு கொடூரமான சம்பவத்தை அரங்கேற்றியாவது சவுக்கு சங்கரை பேசாமல் நாங்கள் அவருடைய வாயை மூடி விடுவோம் என்று திமுக தன்னுடைய முயற்சியில் வெற்றி அடைந்திருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாக இருக்கலாம், திமுகவினுடைய ஆதரவாளர்களுக்கு, திமுக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைத்த வெற்றியாக இது இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திருக்கக்கூடிய தோல்விதான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த முடிவு. ஜனநாயகம், கருத்துரிமை, கருத்து சுதந்திரம் எல்லாம் பேசியது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும். ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பு வரைக்கும் பாசிசத்தை எதிர்த்தார்கள், ஜனநாயக படுகொலைகளை கண்டித்தார்கள். கருத்துரிமை புறக்கணிக்கப்படுகிற போது, கருத்துரிமை நசுக்கப்படுகிற போது, மறுக்கப்படுகிற போது அதை எதிர்த்தார்கள். தங்களை ஜனநாயகவாதிகளாக, ஜனநாயக சக்திகளாக அடையாளம் காட்டி கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அந்த கட்சி, அந்த அரசு, திமுக அரசு, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் கருத்து சுதந்திரத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது தொடர்ந்து எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அரசுக்கு எதிராக ஆணித்தரமாக கருத்துக்களை முன்வைத்த ஒரு நபரை பேசவே விடாமல் என்னை விட்டுருங்கடா, இதுக்கு மேலே என்னால் சமாளிக்கவே முடியலை, இதுக்கு மேலேயே என்னால் இதை தொடர முடியாது என்கிற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா. இதுதான் பாசிசம், இதுதான் பாசிசம். பாசிசத்தை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், நாங்கள் வந்தால் பாசிசத்தை ஒழித்து கட்டுவோம், பாஜக பாசிச ஆட்சி நடத்துகிறது, எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், பாஜகவை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், நாங்கள் ஜனநாயக ஆட்சியை நிறுவுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாசிசத்தினுடைய கோர முகமாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மாறி நிற்கிறது திமுகவினுடைய ஆட்சி. சவுக்கு சங்கர் உங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் அவருக்கு எதிராக நீங்கள் பேசுங்கள். அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் உங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்றால் அந்த வாதங்களை உங்களுடைய பக்கத்தில் உண்மையும்
நியாயமும் அறமும் இருக்கிறது என்றால் கருத்துகள் மூலமாக சவுக்கு சங்கர் வைக்கக்கூடிய கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். சவுக்கு சங்கரின் கருத்துக்களை உடைத்து நொறுக்குங்கள். அதை விட்டுட்டு கையை உடைச்சிங்க. ஆனாலும் அவர் பேசினார். எல்லா அடக்குமுறைகளையும் கடந்து பேசியதற்கு பிறகு வீட்டில் போய் தனியாக இருந்த வயது முதிர்ந்த சவுக்கு சங்கருடைய தாயாரை மிரட்டியதை தொடர்ந்து இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சவுக்கு சங்கர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரிதாங்க. இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இந்த அளவிற்கு போய் ஒரு அடக்குமுறையின் உச்சம்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு உச்சத்தை கொடுத்தால் என்ன செய்வாங்க? அதிலும் சவுக்கு சங்கருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் ஒரு தனி நபராக இருக்கிறார். அதுதான் இவ்வளவு வேட்டையாடுகிறது அவரை. அவர் ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு பொறுப்பில் இருந்தார் என்றால், ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு கட்சியிலோ ஏதோ ஒரு அமைப்பிலோ இருந்திருந்தார் என்றால், இந்த அளவிற்கு திமுக இவ்வளவு ஒரு தூரத்திற்கு ஒரு கொடூரமான ஒரு இதை செஞ்சிருக்காது. இப்போ அவர் தனி நபர் தானே, யார் கேட்க வர்றது? இந்த பத்திரிகைகள் எல்லாம் நம்ம கையில் இருக்குது, ஊடகங்கள் எல்லாம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. யார் கேட்பது? சவுக்கு சங்கரை என்ன செஞ்சால் யாருங்க கேட்பா என்கிற தெனாவெட்டு திமிர். அந்த திமிரில் தான் இந்த அளவிற்கு ஒரு அராஜகத்தை ஏவி இருக்கிறது, அரங்கேற்றி இருக்கிறது திமுக அரசு. சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள்லாம் தேவைங்க நாட்டுக்கு. ஜனநாயகத்திற்கு தேவை. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரிதான். அது திமுக ஆட்சியில் இருக்கட்டு, அதிமுக ஆட்சியில் இருக்கட்டு, நாளை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரட்டு, எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அரசை நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்கள் தேவை. அரசுக்கு எதிராக ஒருத்தர் கருத்து சொல்றாருன்னா அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த கருத்தில் நியாயம் இருக்கிறது, நம்ம பக்கத்தில் தவறு இருக்கிறது என்றால் அந்த எந்தெந்த இடத்தில் நாம் தவறு செய்தோம் என்பதை ஆய்வு செய்து அந்த தவறை சரி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டியது. எப்போதுமே அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கவே வேண்டும், இருக்க வேண்டும். அவர்கள் அதிக அளவில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சவுக்கு சங்கருடைய கருத்தில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. நான் பல முறை அதை பதிவு செய்து தான். சவுக்கு சங்கருடைய எல்லா கருத்துக்களையும் நாம் ஏற்கவில்லை. அவருடைய பல கருத்துக்களில் நாம் முரண்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைத்து வருகிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். அவர் தொடர்ந்து விமர்சனங்களை வைப்பார். அவர் விமர்சனங்களை வைக்கிறாரு, நான் இருக்கக்கூடிய அமைப்புக்கு எதிராக பேசிட்டாரு, என்னுடைய கருத்துக்கு எதிராக பேசிட்டார், அதனால சவுக்கு சங்கரை நான் ஆதரிக்க மாட்டேன். இந்த நேரத்தில் அவருக்கு இப்படி ஒரு அடக்குமுறை என்று அது தெரிந்தாலும் எனக்கு எதிராக அவர் பேசிட்டார், என் கட்சிக்கு எதிராக பேசிட்டார், என்னுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக, என்னுடைய கொள்கை கோட்பாட்டிற்கு எதிராக, இல்லை நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய என்னுடைய கூட்டணி கட்சிக்கு எதிராக பேசிவிட்டார். அதனால் சவுக்கு சங்கருக்காக நான் பேச மாட்டேன் என்று யார் இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் நாளை இந்த நிலைதான் வரும். இந்த நிலைதான் வரும். இது சவுக்கு சங்கரனுடைய பிரச்சனை அல்ல, இந்த நாட்டினுடைய கருத்து சுதந்திரத்திற்கான பிரச்சனை. அவரை போன்ற பல நபர்களை உருவாகணுங்க. இருக்கிற நபரே இழந்தா எப்படி? இன்றைக்கு அமைதி காக்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு நாளை இந்த திமுக அரசால் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சவுக்கு சங்கர் பேசுவார், சவுக்கு சங்கரை போன்ற நபர்கள் பேசுவார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அராஜகம் நடக்குது, இவ்வளவு மோசடித்தனம் நடக்குது. இதை பேசுறதை விட்டுட்டு இப்போ கூட இந்த திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் மகாராஷ்டிராவில் நடக்கலையா, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கலையா, பீகாரில் நடக்கலையா? என்ன மாதிரியான ஒரு மனநிலை இங்கே இது? போய் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கீங்க? போய் குஜராத்லையும் பீகார்லையும் இருக்க வேண்டியதானங்க, எதுக்குங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருந்தால் மக்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்தது மகாராஷ்டிரா அரசை தேர்ந்தெடுக்கல. தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது தமிழ்நாட்டு அரசை, திமுக அரசை. அங்கே பிஜேபி அதை செய்கிறான், அதையெல்லாம் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏங்க பிஜேபி அதைத்தான் செய்வான் என்று தெரியுங்க. பிஜேபி அதை செய்வேன் என்று சொல்லித்தான் வருகிறான், அதைத்தான் அவன் செய்வான். ஆனால் பிஜேபி இதை செய்கிறான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதை செய்யவே மாட்டோம் என்று சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களை, வாதங்களை நம்பிதானே மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அப்போ பிஜேபி செய்கிறத அதையே இங்கே செஞ்சுட்டு அவனும் செய்கிறான், அதனால நான் இங்கே செய்கிறேன்னா அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிஜேபி நாங்களும் ஒன்று தான். பிஜேபியும் பாசிச கட்சி, நாங்களும் பாசிச கட்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து பாசிச ஆட்சியை இங்கே நடத்துகிறோம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை சொல்லலையே நீங்கள். நாங்கள் கருத்துரிமைக்கானவர்கள், ஜனநாயகவாதிகள். வெறும் வாய்ச்சவடால். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான். நம்ம புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாம் சந்தித்தவர் தான். ஆனால் இந்த நேரத்தில் திமுகவினர் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், திமுகவினுடைய ஆதரவாளர்கள்
அனுதாபிகள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விமர்சனம் செய்த நபர்களே, உங்களால் விமர்சிக்கப்பட்ட நபர்களே இந்த சிக்கலில் உங்களோடு தான் இருக்கிறார்கள். அதை சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய இந்த முடிவை நீங்கள் ஒரு முறை கூட இந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் வரும் என்று தெரிந்து தான் நீங்கள் களத்தில் இருக்கக்கூடிய நபர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ தாய்க்கு இந்த அளவுக்கு ஒன்று நடந்தது என்றால் அது யாராக இருந்தாலும் இப்படித்தான் யோசிக்க நேரிடும். மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரிதான், அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளையும் தாண்டி சவுக்கு சங்கர் நிற்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அவர் வருவார் என்று நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ஓய்வு எடுத்து விட்டு கூட வர வேண்டும். ஏன்னா சவுக்கு சங்கர் இந்த விஷயத்தில் பின்வாங்கிட்டார் அப்படின்னா இது என்ன ஆயிரும்னா, ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு அடக்குமுறையை ஏவி நம்ம ஒருவருடைய குரலை நசுக்கி விடலாம், குரல் வலையை நெரிச்சிடலாம். சவுக்கு சங்கரே போயிட்டாரு, மற்றவர்களெல்லாம் ஏமாத்திரம். அடக்குமுறை ஏவு என்கிற துணிச்சலும் தெனாவட்டும் திமிரும் திமுக அரசுக்கு கூடும். அந்த திமிரு கூட்டினா அது நாட்டுக்கு பேராபத்து, நாட்டு மக்களுக்கு பேராபத்து. அதனால தான் சொல்கிறேன், இந்த சிக்கலில் சவுக்கு சங்கரோடு எல்லோரும் நிற்க வேண்டும். எல்லோரும் நின்று மிகப்பெரிய அளவில் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஆதரவு இந்த இடத்தில் இருக்கிறது என்பது நிரூபணமானால்தான் இந்த அரசு சவுக்கு சங்கர் மீது கை வைப்பதற்கல்ல, எவர் மீதும் கை வைப்பதற்கு யோசிக்கும். யாரை நீங்கள் தண்டிக்க வேண்டுமோ அவர்களை தானே தண்டிக்க வேண்டும், யாரை பாதுகாக்க வேண்டுமோ அவர்களை தண்டிப்பதிங்க. அச்சம் ஏற்பட வேண்டும். அச்சம் யாருக்கு ஏற்பட வேண்டும்? ஆட்சியாளர்களுக்கு அச்சம் ஏற்பட வேண்டும். ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் மீது நாம் கை வைத்தால் நம்முடைய அரசை மக்கள் தூக்கி வீசி விடுவார்கள் என்கிற அச்சம் இந்த அரசுக்கு ஏற்பட வேண்டும். அதை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவருக்கு என்ன சிக்கல் அவருக்கு வந்தாலும் நாம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக நம்முடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு தான் வர்றோம். அது சவுக்கு சங்கர் என்கிற தனி நபருக்கான ஒரு கருத்தாக ஆதரவாக அப்படி நம்ம பேசுறது இல்லை. சவுக்கு சங்கர் இருந்த இடத்தில் யாருக்கு இப்படி ஒன்று நடந்தாலும் அது அநீதி, அது கொடுமை, அது அடக்குமுறை, அதை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு தான் நாம் இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு எல்லாருக்கும் வரணும், அதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எப்போதும் அரசுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக, அவருடைய நடவடிக்கைகளுக்கு, அவருடைய விமர்சனங்களுக்கு, அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவருக்கு எதிராக எப்போது இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஏவப்பட்டாலும் நாம் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக நிற்போம், உறுதுணையோடு அவருக்கு நிற்போம் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் அதை தொடர்ந்து தொடரக்கூடிய எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பும் அதுதான், தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இயங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பும் கூட. அவர் தொடர்ந்து இயங்குவார் என்று நம்புகிறோம். பார்ப்போம்.